இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குங்க. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாதான் ஃபேட்டி லிவர் வருமா? அப்படி கிடையாது. நம்மளுடைய டயட் ஹேபிட் தான். நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, நான் ஆல்கஹாலே கன்சியூம் பண்ணலையே, அப்புறம் ஏன் எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னா, நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் தான். ஸோ அதிகமா கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஃபுட், கேலரிஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட், இது எல்லாமே சாப்பிட்டோம்னா நமக்கு ஃபேட்டி லிவர் வர ஆரம்பிச்சிருங்க. ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம் இல்லைங்க. நைட்ல திடீர்னு நான் தூங்கிட்டு இருப்பேன், 12 o'clock 1 o'clock பசிக்கும், ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். இந்த மாதிரி அதிகமான ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, ஆயில் கண்டென்ட் நிறைய இருக்கிற, நான்வெஜ் அதிகமா இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்றதுனாலையும் நமக்கு ஃபேட்டி லிவர் வருது. ஸோ இந்த டயட் ஹேபிட், இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே நீங்க ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் ஃபேட்டி லிவர் வராம இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா, சித்த மருத்துவத்துல மரமஞ்சள் குடிநீர்னு ஒரு மெடிசன் இருக்குங்க. இதை நீங்க காலையிலும் மாலையிலும் 2 வேளை நல்லா பாயில் பண்ணி குடிச்சிட்டே வரணும். இந்த கஷாயம், இந்த மரமஞ்சள் கஷாயம் நம்ம குடிக்கும்போது லிவர் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ.